ओम नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्यं नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदिरये। ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। भक्तिर्भवति नैष्टिकी। ரெண்டாவது காண்டம் 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் 2.9.3. यर्हि वावमहिम्नि स्वे परस्मिन् कालमाययो रमेदगतसम्मोहस् त्यक्तोदास्ते ततो भयम्। यर्हि यच्चमयत्तिलुम वाव निश्चयமாக महिम्नि महिமையில் ஸ்வே அவனுடைய பரஸ்மின் பரமனில் கால காலம் மாயையோ ஜடசக்தியின் ரமேத அனுபவிக்கிறான் கத சம்மோக தப்பான அபிப்பிராயத்திலிருந்து விடுபட்டு தக்த்வா கைவிட்டு உதாஸ்தே முழுமையாக ததா பிறகு உபயம் இரண்டும் நான் எனது எனும் தப்பபிப்பிராயங்கள். மொழிபெயர்ப்பு: ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்திற்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்க துவங்குகிற உடனேயே நான் எனது எனும் இரு தப்பான எண்ணங்களை துறந்து பரிபூரண ஆத்மாவாக தோற்றமளிக்கிறான். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். நான் மற்றும் எனது எனும் இரு தப்பபிப்பிராயங்களும் இரு பிரிவுகளை சேர்ந்த மக்களிடையே உண்மையாகவே தோற்றமளிக்கின்றன. கீழான நிலையில் எனது என்ற எண்ணம் மேலோங்கியதாக உள்ளது. வாழ்வின் மிருகத்தனமான நிலையில் என்னுடையது எனும் தப்பான அபிப்பிராயத்தை நாய் பூனைகளுக்கிடையிலும் கூட காண முடிகிறது. நாய்களும் பூனைகளும் என்னுடையது என்ற ஒரே தப்பபிப்பிராயத்தினால் ஒன்றோடொன்று சண்டை போட்டுக் கொள்கின்றன. தாழ்ந்த நிலையிலுள்ள மனித வாழ்விலும் கூட இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய தேசம் எனும் வடிவங்களில் அதே தப்பபிப்பிராயங்கள் மேலோங்கியுள்ளன. மேலும் கற்பனை அறிவு எனப்படும் உயர்நிலையிலும் கூட எனது எனும் அதே தப்பான அபிப்பிராயம் நான் அல்லது அனைத்தும் நானே என்ற உருவ மாற்றம் பெறுகிறது. இவ்விரு தப்பபிப்பிராயங்களை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளும் பல வகுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் நான் பகவானின் நித்திய தொண்டன் என்ற உணர்வில் ஒருவன் நிலை பெற்றிருக்கும் பொழுது
மட்டுமே நான் என்பதின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இது தூய உணர்வாகும். மொத்தத்தில் வாழ்வின் இக்கருத்தையே வேத இலக்கியங்கள் நமக்கு போதிக்கின்றன. என்னுடையது எனும் தப்பபிப்பிராயத்தை விட நானே பகவான் அல்லது நானே பரமன் எனும் தப்பபிப்பிராயம் அதிக ஆபத்தானதாகும். ஒருவன் தன்னை பகவானோடு ஒன்றுபட்டவனாக கருத வேண்டும் என்ற கட்டளை சில சமயங்களில் வேத இலக்கியங்கள் காணப்படுகிறது. ஆனால் எல்லா விதத்திலும் ஒருவன் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்பதை அது குறிப்பதாகாது. பல விஷயங்களில் ஜீவராசிக்கும் பகவானுக்கும் இடையில் ஒற்றுமை இருப்பதில் சந்தேகமில்லை. ஆனால் முடிவாக ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்பட்டவனே யாவான். பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதே அவனது ஆதாரமான நிலையாகும். எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்களை தம்மிடம் சரணாகதி அடையுமாறு பகவான் கேட்டுக்கொள்கிறார். ஜீவராசிகள் பரம ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் சரணாகதி அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும்? ஜீவராசி எல்லா விஷயங்களிலும் பகவானுக்கு சமமானவனாக இருப்பானாயின் பிறகு அவன் ஏன் மாயையின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான்? ஜடசக்தி பகவானால் ஆளப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பல தடவைகள் விளக்கி இருக்கின்றோம். ஜட இயற்கையை அடக்கியாலும் பகவானின் இச்சக்தியை பகவத்கீதை 9.10 உறுதி செய்கிறது. பரம ஜீவனுக்கு சமமானவன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஜீவராசியால் ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இதை அவனால் செய்யவியலும் என்று முட்டாள்தனமான நான் பதிலளிக்கும். ஜட இயற்கையை கட்டுப்படுத்துவதில் எதிர்காலத்தில் ஒருவன் பரம ஜீவனுக்கு நிகரானவனாக இருப்பான் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அவன் ஏன் இப்பொழுது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவனால் விடுபடைய முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆனால் அங்கு சரணாகதி இல்லை எனில் ஜட இயற்கையை ஜீவராசியால் ஒருபொழுதும் கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே பக்தி தொண்டின் முறையை பழகுவதன் மூலமாக அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதன் மூலமாக நான் எனும் இத்தப்பான அபிப்பிராயத்தை கூட ஒருவன் கைவிட வேண்டும். எவ்வித உத்தியோகமும் இல்லாத ஏழை மனிதரொருவன் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவிக்கக்கூடும். ஆனால் தற்செயலாக அதே மனிதனுக்கு அரசாங்கத்தின் கீழ் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமாயின் அவன் உடனே மகிழ்ச்சி அடைகிறான். அனைத்து சக்திகளையும் ஆள்பவரான பகவானின் உயர்வை மறுப்பதில் லாபமில்லை. ஆனால் பகவானின் நித்திய தொண்டன் எனும் தூய உணர்வில் ஒருவன் நிலை பெற வேண்டும் அல்லது தனது சொந்த ஆதார நிலையில் ஒருவன் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஜீவராசி தனது பந்தப்பட்ட வாழ்வில் இருக்கும் பொழுது பொய்யான மாயையின் தொண்டனாக இருக்கிறான். முக்தி பெற்ற நிலையில் அவன் பகவானின் தகுதி வாய்ந்த தூய தொண்டனாக இருக்கிறான். ஜட இயற்கை குணங்களால் கலங்கப்படாமல் இருப்பதே பகவானின் தொண்டிற்குள் நுழைவதற்கான தகுதியாகும். ஒருவன் மனக்கற்பனைகளின் தொண்டனாக இருக்கும் வரை நான் எனது எனும் நோயிலிருந்து அவனால் முழுமையாக விடுபட முடியாது. பரமபுருஷர் மாயாசக்தியை ஆள்வராக இருப்பதால் அச்சக்தியால் அவர்கள் கலங்கமடைவதில்லை. பரம சத்தியத்தை சார்ந்துள்ள ஜீவராசிகள் மாயா சக்தியில் திளைத்து விடக்கூடிய தன்மையுடையவை ஆகும். சூரியனை நேருக்கு நேராக காண்பதால் நன்மை உண்டாவதைப் போலவே பரம சத்தியத்தை ஒருவன் எதிர்நோக்கி இருப்பதால் மிக சிறந்த நோக்கம் நிறைவேறுகிறது. தலைக்கு மேல் ஆகாயத்தில் உள்ள சூரியன் ஒளிமயமாக திகழ்கிறது. ஆனால் கண்ணுக்கு புலப்படும் ஆகாயத்தில் சூரியன் இல்லாதிருக்கும் பொழுது அனைத்தும் இருளில் மூழ்கி விடுகின்றன. அதை போலவே பரம புருஷரின் முன்னிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் எல்லா மாயைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கின்றான். அவ்வாறு இல்லாத ஒருவன் பொய்யான மாயையின் இருளில் இருக்கிறான். இதை பகவத்கீதை பின்வருமாறு உறுதி செய்கிறது. மாம் சயோ அவ்யபிச்சேரன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்தான் பிரம்ம பூயாய கல்பதே. எனவே பகவானை வழிபடுதல், அவரை போற்றி புகழுதல், சரியான நபரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுதல், வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுபவனிடம் இருந்தல்ல,
பாகவதமாகவே இருப்பவரிடமிருந்து எப்பொழுதும் தூய பக்தர்களின் சகவாசத்திலேயே இருத்தல் ஆகியவற்றை கொண்ட பக்தியோக விஞ்ஞானத்தை ஒருவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எனது எனும் தப்பான அபிப்பிராயங்களால் ஒருவன் வழிதவறி சென்றுவிடக்கூடாது. கருமிகள் என்னுடையது என்ற கருத்தில் பேராசை கொண்டவர்களாகவும் ஞானிகள் நான் என்ற கருத்தில் பேராசைகள் கொண்டவர்களாகவும் உள்ளனர். இவ்விரு பிரிவினரும் மாயாசக்தியின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு தகுதியற்றவர்களாவர். ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையும் நான் எனது எனும் தப்பான அபிப்பிராயத்திலிருந்து ஒருவனை விடுவிப்பதற்கென்ன உள்ளவையாகும். வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே ஸ்ரீல வியாசதேவர் அவற்றை எழுதியுள்ளார். காலத்தின் ஆதிக்கமோ அல்லது ஜடசக்தியின் ஆதிக்கமோ இல்லாத உன்னத நிலையில் ஜீவராசி தன்னை அமைத்து கொள்ள வேண்டும். கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் கன உலகில் சஞ்சரிக்கும் ஜீவராசி பந்தப்பட்ட நிலையில் காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். மனக்கற்பனையாளன் எதிர்காலத்தின் தானே வாசுதேவன் அல்லது பரமபுருஷராக ஆவதன் மூலமாக காலத்தின் ஆதிக்கத்தை வென்றுவிட முயல்கிறான். அறிவை பயன்படுத்துவதாலும் அகங்காரத்தை வெற்றி கொள்வதாலும் பரமனாகி விட முடியாது என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் இவ்வழி பூரணமானதல்ல. எல்லா விஷயங்களிலும் பகவான் வாசுதேவனே பரமன் என்பதை ஏற்பதே பூரணமான வழியாகும். அவரிடம் சரணாகதி அடைவதே அறிவை பக்குவப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த பூரணத்துவமாகும். ஏனெனில் அவரே அனைத்திற்கும் மூல காரணமாவார். இத்தகைய எண்ணத்தால் மட்டுமே நான் எனது எனும் தப்பான அபிப்பிராயங்களை ஒருவனால் துடைத்தொழிக்க முடியும். இதை பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றன. ஸ்ரீல வியாசதேவர் தமது ஸ்ரீமத் பாகவதம் எனும் மிகச் சிறந்த இலக்கியத்தில் பகவத் விஞ்ஞானத்தை பக்தி யோக முறையையும் ஜீவராசிகளுக்காகவே குறிப்பாக வழங்கியுள்ளார். ஆகவே பந்தப்பட்ட ஆத்மா இப்பெரும் விஞ்ஞானத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். तिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कलामह्यं ददाति स्वं कान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सकलललिता विशाखान्वितांश. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमोस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो नमः. ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய பொருளரை கொடுத்துருக்காரு பிரபுபாதர். ஸோ பெரிய பொருளரை கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னென்னா பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பாகவதம் 2வது காண்டம் படிச்சுட்ருக்கோம். 2வது காண்டமில் 9வது அத்தியாயம் 9th சாப்டர். ஸோ 8th சாப்டரில் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான கேள்விகள். ஜஸ்ட்டு நீங்கள் டைம் கிடைக்கும் போது அந்த 8வதுல கேள்விகளை மட்டும் படித்து பாருங்கள். சில சமயம் பதில்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே கேள்விகள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு கேள்வி எப்படி கேட்குறாருன்னா, விஷ்ணு வரார். நம்ம திருவனந்தபுரமெல்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா விஷ்ணு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? திருவனந்தபுரத்தில் 3 அங்கமாக பிரிச்செல்லாம் பார்ப்போம். இவன் நிறையா கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுவிலேருந்து
தாமரை தண்டு வந்திருக்கும். அந்த தாமரை தண்டு வந்து அதில் தாமரை மலர் வளர்ந்துருக்கும். அந்த தாமரை மலரில் பிரம்மா இருப்பார். இது எல்லோரும் பார்த்துருக்கீங்களா இந்த காட்சி? விஷ்ணுவோட நாபியிலிருந்து தாமரை வந்து தாமரையில் பிரம்மா உட்காந்துருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி 7th சாப்டரில் வந்து இன்கார்னேஷன்ஸ், பகவான் வந்து எந்தெந்த மாதிரி ரூபங்களில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை சொல்லி முடித்த உடனே அவருக்கு பரீட்சித் மகாராஜருக்கு கேள்வி, பகவான் இவ்வளவு ரூபங்கள் எடுத்து பல பல இடங்கள்ல இருக்கிறார், அப்போது இந்த கிரியேஷன் எப்படி நடந்தது? இந்த கிரியேஷன்னா இந்த படைப்பு, சிருஷ்டி, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி வருது. அந்த சாப்டர் ஃபுல்லாமே கேள்விகளாக கேட்குறாரு, நிறைய கேள்விகள் கேட்குறாரு. எப்படி கேள்வி கேட்குறாருன்னா, ஸோ இந்த மாதிரி விஷ்ணு வரார், விஷ்ணு வந்து பியோர் லைக் சோல், அவருக்கு வந்து பியோர் ஆத்மஸ்வரூபமானவர். ஆத்மஸ்வரூபமானவர்கிட்ட ஒரு தாமரை தண்டு வருது, அதில் பிரம்மா வரார். இந்த பிரம்மா எப்படி பௌதீகமானவராக இருக்கிறார்? அப்புறம் அவ்வளோ ஆத்மஸ்வரூபமான ஒரு இடத்துல இருந்து எப்படி பௌதீகமான ஒரு விஷயம் உருவாச்சு? பிரம்மா எப்படி பௌதீகமானவராக வந்தார்? சரி, பௌதீகமாக பிரம்மா வந்தார், அதிலிருந்து நிறைய பௌதீகமான மக்கள் வந்தாங்க, அதுக்குள்ளே திருப்பி பரமாத்மாவாக வரார், அவரும் பகவானே. அப்போது பகவான் பரமாத்மாவாக வந்தால் எல்லாத்துக்குள்ளேயும் மனசாட்சி நம்ம சொல்லுவோம் பரமாத்மாவாக இருக்கு. அப்போ பரமாத்மாவாக இருந்தாலும் எப்படி பௌதீகத்தன்மையால் அவர் அஃபெக்ட் ஆகாமல் இன்னும் பியூராக இருக்கிறார்? அதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது? ஸோ அந்த ஜீவாவுக்கும் லைக் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி எனக்கு புரிஞ்சுக்க முடியல, இது எல்லாத்தையும் நல்ல விலாவரியாக சொல்லுங்க. அப்புறம் பல பல படைப்பு சிருஷ்டிகள் இருக்கு, இதில் பல பல ஜீவராசிகள் பல பல உருவங்களில் வாழ்ந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டே இருக்கார். அப்புறம் கர்மங்கள்னு எப்படி வருது, பிறப்பு இறப்புன்னு எப்படி வருது, ஜட இயற்கைங்கிறது என்ன இருக்கு, காலத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இந்த காலத்துக்குள்ளதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சூரியன் இன்னைக்கு உதிச்சிருச்சு, சண்டே அப்படின்னு சொல்லி வந்த உடனே இன்னைக்கு லீவு, எல்லாருமே இன்னைக்கு நம்ம டெம்பிள் போகலாம். இதே நம்ம மண்டே ஒர்க்கிங் டே நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் அந்த அளவுக்கு ரன் ஆகாது. ஸோ அப்போது மண்டே காலத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். ஸோ சண்டேக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மண்டே இருக்கும். எவ்வளோ காலையில் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இந்த காலம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குது, எப்போ முடியுது? ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரே மாதிரி தான் காலம் இருக்குமா? இந்த சிருஷ்டிக்கு எப்போ தொடக்கம், சிருஷ்டிக்கு எப்போ முடிவு? இந்த காலம்னா என்ன? இயற்கைன்னு ஒன்று இருக்குது, என்னை சுற்றி நான் பார்க்குறேன். இந்த இயற்கை வந்து கட்டுப்படுத்துதா நம்மளுடைய ஜீவராசிகளை? அப்படி கட்டுப்படுத்துனா எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு படபடன்னு கேள்வி கேட்டுட்டே போகிறார். இதுக்கு தான் வந்து 9வது கண்டம்ல 9வது அத்தியாயத்தில் வந்து இவர் ஆன்சர் சொல்கிறக்கு ஆரம்பிக்கிறார் சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நல்ல கேள்விகள் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் 9வது இதில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம், இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்கிறோன்னா, தியக்த்வா தோஸ் தியக்த்வக் வோ தாஸ்தே அப்படின்னு சொல்கிறாங்க. உபயம் அப்படின்னா இரண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு அப்படின்னா என்னென்னா முன்னாடி ஸ்லோகம் சொல்கிறாங்க, அகம் மாமேதி அப்படிங்கிறத இந்த சாப்டர் இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அவர் சொல்கிறார். அகம் மாமேதி ஜனஸ்ய மோகம் மோகோயம் அகம் மாமேதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் சொல்லுவார். இதே இந்த முன்னாடி ஸ்லோகத்துலேயும் அகம் மாமேதி அப்படின்றாங்க. ஸோ நம்ம முன்னாடி பக்தி நிறைய கிளாஸஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மகாராஜ் இருந்தார், பக்தி நித்யானந்த சுவாமி மகாராஜன்ட்டு. ஹீஸ் நோ மோர் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ அவர் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கும்போது ஒரு சின்ன கேள்வி கேட்டார், ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, பூனைக்கு தான் பூனைன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் இன்னமும் பகவத்கீதை சொல்ல போகிறோன்னு சொல்லும்போது ஒரு சின்ன கேள்வி தான், ஒரு பூனைக்கு தான் பூனைன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். தெரியுமா தெரியாதா? அப்போ அதுக்கு என்னன்னு தெரியும்? நம்ம தான் இது பூனை, இது நாய், இது கழுதை அப்படின்னு பேர் வச்சுட்ருக்கோம். அந்த பூனைக்கு என்னோட பேர் பூனை, நாங்கள்லாம் வந்து பூனை கூட்டம் அப்படின்னு தெரியாது. இவங்கெல்லாம் நாய் கூட்டம்னு நமக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ பூனைக்கு என்ன தெரியும்?
நான் உயிர்னு பூனைக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா அதுக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு. சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் பூனைக்கு தன்னை பத்தின என்ன ஒரு புரிதல் இருக்கும்? தான் தான் எல்லாமே அப்படின்னு இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா சிம்பிளா பூனையோட வாழை போய் பிடிச்சிங்க என்ன பண்ணும்? கடிக்கிறோம். அப்போ இது என்னோட வால். காலை போய் மிதிக்க போனீங்கன்னா திருச்சி ஓடும். இது என்னோட, என்ன மிதிச்சிட போறாங்க. இதுதான் நான் இந்த உடல் அப்படிங்கிறது தான், இது என் உடல் அப்படிங்கிறது புரிதல் பூனைக்கு இருக்கும். கரெக்டா? இது என்னோட வால், காலு, காது, மீசை இருக்கும். அதை போய் நீங்க பிடிக்க போனீங்கன்னா அதை பயந்துட்டு ஓடும். என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கும். அப்ப அந்த மகாராஜர் கேட்டார், நாமும் இந்த உடல் நினைச்சா பூனைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. லைக் நம்மளுடைய நார்மலா பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு ரோட்டோரத்தில் வந்து ஒரு இந்திய குடிமகன் நல்லா குடிச்சிட்டு ரோட்டோரமாக படுத்திருப்பாங்க. நான் எங்கே இருக்கிறேன், என்ன ஏன் எங்கே இருக்கேன், எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் ரோட்டோரத்தில் படுத்திருப்பார். அவர் மேலே ட்ரெஸ் இருக்கா இல்லையா, எந்த விதமான சிந்தைகளுமே கான்ஷியஸே இல்லாமல் படுத்திருப்பார். இந்த காட்சி நம்ம நிறைய பக்கம் பார்த்துருக்கோம். அவரை எப்போவாச்சும் நாயோ இல்லை எறும்புகளோ ஈக்களோ போய் கடிச்சு திங்கிறத பார்த்துருக்கோமா? அவருக்கு கடிச்சாலுமே தெரியாது, அந்த மாதிரி நிலையில தான் இருக்கார். ஆனா நாயோ வேற எந்த ஜீவராசிகளும் அதை போய் கடிக்கிறது இல்லை. அதுவே அந்த உடல்ல இருந்து உயிர் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரங்கள்ல எறும்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு உடல்ல ஒரு உயிர் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு ஒளி இருக்குமாம். இதை எறும்பு மற்ற விஷயங்கள்னால கூட பார்க்க முடியும். ஸோ அந்த உயிர் போன உடனே அந்த ஒளிங்கிறது போயிடும். இதை மற்ற சின்ன சின்ன பிராணிகள்னால கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். லைக் இந்த உடல், இந்த உயிர் இருக்கிறத நம்ம மட்டும் இல்லை, சாதாரண ஜீவராசிகள் நம்ம குளிச்சு பவுடர் எல்லாம் போட்டு அப்போதான் இதில் ஒரு ஒளி வரும்ட்டு இல்லை. உயிர் இருக்கும் போதே ஒரு விதமான ஒளின்னு நான் சொல்கிறேன். அது ஒளி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது அதை வந்து மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ உயிர் இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் விலங்குகளுக்கு கூட பிரிவு தெரியும், பிரித்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 2 அபிப்பிராயங்கள், தவறான கருத்துகள் இங்கே இருக்குது அப்படின்றாங்க. அபிப்பிராயம் அப்படின்னா கருத்தா என்னன்னு தெரியல. இங்கிலீஷில் மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த 2 மிஸ்கன்செப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சுருக்கி தப்பான அபிப்பிராயம் 2 எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா அகம், மாமேதி. அகம்னா நான், மாமேத்தினா என்னுடையது. இந்த 2 தான் தவறான அபிப்பிராயங்கள் அப்படின்றாங்க. இதை வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்நிலையில் இருக்கும்போது இந்த என்னுடையது அப்படிங்கிற தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குமாமா. கொஞ்சம் மேல் நிலையில் உயரும்போது நான் அப்படிங்கிறது இருக்குமாமா. ஸோ அதனால தான் பிரபுபாதர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல இதில் சம்டைம்ஸ் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உண்மையான நிலை, இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு சொன்ன ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று, உண்மையான நிலையில். ஏன்னா பிரபுபாதர் இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவார். இது என்ன யூஸ் பண்ணுறாருன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு எலெக்ஷன் டைம் இதில் எல்லாம் கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கேஷுவலாக இருக்கும். கரெக்டாக எந்த கான்ஸ்டிடியூன்சியில் இவர் போட்டிடுறாரு, எந்த கான்ஸ்டிடியூன்சி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா உண்மையான நிலை அப்படின்றாரு. இந்த இடத்துல மொழிபெயர்த்துருக்காங்க. பட் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் இவங்களுடைய ஒரிஜினல் பொசிஷன். இந்த இடத்துல இப்போ எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு ஒரு விதமான பவர்ஸ் இருக்கும். எம்எல்ஏனா இவ்வளோ பவர்ஸ், மினிஸ்டர்னா இந்த மாதிரி பவர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்,
லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கான்ஸ்டிடியூன்சி மக்கள், இந்த மக்கள்லையும் போலீஸ் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ அப்போது உண்மையான ஜீவாத்மாவோட நிலை என்ன அப்படின்னு சொல்கிறார் இங்கே கேட்குறாரு ஃபஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல தப்பு அபிப்பிராயங்கள் 2, நான் எனது அப்படிங்கிறது. இந்த தப்பு அபிப்பிராயங்கள்ல இருந்து ஒருத்தன் எப்போ வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னால் உண்மையான நிலையில். அப்போ அந்த உண்மையான நிலை அப்படிங்கிறது என்ன? உண்மையான நிலை, நம்மளுடைய உண்மையான நிலை என்ன? ஸோ நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறத உண்மையான தன்மை அப்படின்னா இல்லை இல்லை, அப்படி இல்லை. நான் ஆத்மா அப்படின்னா இல்லை இல்லை, நான் ஆத்மான்னு புரிந்துக்கிறது கூட உண்மையான தன்மை இல்லையாவும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நான் பகவானுடைய சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான தன்மை, அதுதான் உண்மையான நிலைன்றாங்க. அந்த நிலையில் ஒருத்தங்க வந்தாங்க, நான் பகவானுடைய சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே நடக்கிறது என்னன்னா 2 விஷயம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். நான் எனதுங்கிற தன்மை போகும். இது போச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் காலத்திற்கு அப்பாற்பட்டு பௌதீகமான விஷயங்களுக்கு, மேட்டருக்கு, பியாண்ட் மேட்டர் பியாண்ட் டைம் ஒருத்தங்க போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது காலத்திற்கு அப்பாற்பட்டு ஜட சக்திக்கு அப்பாற்பட்டு ஒருத்தங்க இயங்குவாங்கன்றாங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அப்போ கர்மிகள்னா யாருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பலன் இருந்தால் தாங்க நான் செய்வேன், இல்லாட்டி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. இதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா, எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள், அப்போ தான் நான் செய்வேன். இல்லை இல்லை நீங்கள் நல்லதுக்காக சமூக சேவை அதெல்லாம் முடியாதுங்க, இது செஞ்சால் எனக்கு டைம் போயிட்டே இருக்குங்க, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும், எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவர் கர்மி, பக்கா கர்மி. எனக்கு பலன் இல்லாட்டி நான் அதை தொட கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுதான் ஒரு தாழ்ந்த நிலை அப்படின்றாங்க. கர்மி அப்படிங்கிறது தாழ்ந்த நிலை. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கர்மிக்கு தான் இது என்னுடையது அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமாமா. ஸோ இது என்னுடைய வீடு, இது என்னுடைய நாடு, இது என்னுடையதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கர்மியிலிருந்து அவங்க திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டேஜ் மேலே ஞானி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உயர்றாங்க. ஞானிகள் அப்படின்னா தன்னுடைய பற்றி யோசித்து இதெல்லாம் பண்ணி நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். இதெல்லாம் டெம்பரரி என்ஜாய்மெண்ட்டுங்க. ஸோ நான் இப்போ இதெல்லாம் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் டெம்பரரியாக தான் இருக்க போகுது. ஸோ லாங் டேர்ம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும், இதுக்கு மேலே ஒன்று சம்பாதிக்கணும், அது காசு பணத்துக்கு மேலே இருக்கணும். அது என்னன்னா நான் என்னுடைய புகழ் எல்லா பக்கம் இருக்கணும், நான் என்னுடைய பேர் எல்லா பக்கத்தும், நான் தான் அந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி மற்ற மக்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறவர் தான் மேல் இருக்கிறவர். என்னுடையது அப்படிங்கிறத சிறுசாக வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னுடையது, நமக்கு என்னுடையதுங்கிறத விடுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த என்னுடையதுங்கிறது சிறுசு, அதுக்கு மேலே போனால் தான் அந்த 4 அகங்காரம் உள்ள ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த நான் எனது அப்படிங்கிற விஷயத்தினால தான் இதுக்குள்ளே எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இதனால தான் ஈஷோபனிஷத் நம்ம சில பேர் படிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஈஷாவாஷம் இதம் சர்வம் எத்கிஞ்சி ஜகத்யாம் ஜகத்தேன தெக்தேன புஞ்சிதா மாகிரதா கஷ்யஸ் வித்தனம். அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாமே பகவானுடையது. இங்கே இருக்கிற அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள். நமக்கு பேங்க் லோனில் கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ அசையும் சொத்து இருக்குது, அசையாத சொத்து இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த அசையும் சொத்து அசையாதது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது தான். நமக்கு கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விதிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் உபயோகப்படுத்துறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய இதில் இது எல்லாம் பகவானுடையது, நான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா எவ்வளோ எளிமையாக சொல்லலாம்னா, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி, வீடு ஓனரோடது, நம்ம வாடகைக்கு இருக்கும். ஸோ வாடகை கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஓனர் இருக்கார். நீங்கள் வாடகை காரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே இங்கே இடிச்சிங்கன்னா நமக்கு தான் ஃபைன் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது எல்லாம் பகவானோடது, நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு பர்பஸ்க்காக. அதனால் அதை வச்சு நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ நான் இதெல்லாம் என்னுடையதுன்னு எது ஃபீல் பண்ணுறோமோ இது எல்லாத்தையும் பகவான்கிட்ட நம்ம கொடுக்கணும். நான் அப்படிங்கிறதுமே பகவானுக்கு நான் ஒரு சேவகன். நான் பகவான் அப்படிங்கிறத நினைக்கிறது பொய் அகங்காரம். நான் பகவானின் சேவகன் அப்படின்னு நினச்சா அதுதான் உண்மையான நிலை. இந்த 2 நிலைக்கு வராமல் ஒருத்தங்கனால சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற சயின்ஸ் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாசதேவர் எழுதுறார். நிறைய வியாசதேவர் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதுறார். எழுதிட்டு உட்காந்து ஒரே வருத்தமாக இருக்கார். இவ்வளோ புக்ஸ் எழுதிட்டேன், கொஞ்சம் கூட எனக்கு சந்தோஷமே வரல. அவருடைய குரு நாரதர் வர்றார். நீ எல்லாத்தையும் எழுதியிருக்கப்போ உண்மையை நேருக்கு நேர் சொன்ன அப்படின்னு எழுதலை நீயே. ஸோ உண்மையை நீ அப்படியே உடச்சி எழுது, அப்போ தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுதுகிற புக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் இந்த சயின்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நேர் ஸ்ட்ரைட்டாகவும் ரொம்ப கிளியராகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடல், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலையும் சொல்லியிருப்பாங்க, இந்த உடல் அப்படிங்கிறது பல உடல்கள் இருக்குது. இந்த பல உடல்களில் அது சந்தோஷமாக மாறிக்கிட்டே இருக்குமாமா தன்னோட ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி. பகுரூப ரூபாய அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்கிறக்க ஆரம்பிப்பாங்க. பகுரூப இவாபாதி மாயா பகுரூபயா அப்படின்றாங்க. பகுரூப பல ரூபங்கள். இதெல்லாமே நம்ம சொல்கிற சயின்ஸ் ஆஃப் காட் வெறும் ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை. இதில் படிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவராத் லக்ஷ விமூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க, 9 லட்சமான ஜலாஜா அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குது, 20 லட்சமான தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள்லேயே 4 லட்சம் இருக்குன்றாங்க. அப்போ மனிதர்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லலை, மனிதர்கள்லேயே 4 லட்சமான ஸ்பீசிஸ் வேறு உயிரினங்கள்னு பிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா மனிதனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலை, வெவ்வேறு வகையாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு தன்னுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு உடல் கிடைக்குமாமா. ஒருத்தவங்களுக்கு மாமிசம் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புலி மாதிரி உடல் கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு எனக்கு தூங்கணுங்க, நல்லா சண்டே 11-12 மணி வரைக்கும் தூங்கணும். இதுதான் முக்கால்வாசி 95% மக்கள், அதுவும் இளைஞர்கள் காலேஜில் நீங்கள் போய் சண்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மார்னிங் அப்படின்னா 11-12 தான். ஸோ அப்போ தூங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், கரடி மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆக்ட்ரஸஸ் அவங்களுக்கெல்லாம் மரங்கள் மாதிரி, அவங்களுடைய ஃபிசிக்கலோட அழகை காட்டுறோம், அது மரங்கள் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஒரு யூஸோடு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தன்னுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நான் எனது ஓகே இதெல்லாம் தவறான விஷயங்கள். அப்போ கரெக்டான விஷயம் என்னங்க, நான் பகவானின் சேவகன். இது உண்மையாகவே நான் பகவானின் சேவகன் நினச்சா எல்லாம் கிடைக்குமா? இது என்னங்க, இந்த சர்வீஸ்னா என்ன, சேவகன்னா என்னங்க, வைஷ்ணவன்னா என்னங்க அப்படின்னு நிறைய சமய கேள்வி இருக்கும். ஸோ அப்போது ஒரு தடவை ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு கதை நடந்தது. இந்த கதை என்னென்னா, பராசர பட்டர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த பராசர பட்டருக்கு ஒரு சீடர் இருப்பார். அந்த சீடர் அவரோட குருக்கிட்ட போய் கேட்பார், குருவே எனக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? இந்த வைஷ்ணவர்னா யார்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்மளாம் வைஷ்ணவம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறோம், நான் வைஷ்ணவனா இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பார். அவருடன் என்ன சொல்லுவார், இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு கரெக்டான ஆள் யாருன்னா அனந்தாழ்வான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்ருவார். அனந்தாழ்வான்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க. கேள்வி என்ன, வைஷ்ணவன்னா யார்? இவர் போவார், ஐ திங்க் திருப்பதியோ எங்கேயோ அந்த சைடு இருப்பார். போய் அங்கே கொஸ்டின் கேட்குற போவார். அங்கே பெரிய ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கோம், பெரிய தடபுடலான விருந்து ஃபீஸ்ட்டு அது இதுன்னு சமைச்சிட்ருப்பாங்க. போய் அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இந்த சைட்லேருந்து வந்திருக்கேங்க, ஸ்ரீரங்கர் சைட்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு கொஸ்டின் நான் என் குருக்கிட்ட போய் கேட்டேன் வைஷ்ணவன்னா யாருன்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட கேட்க சொல்லிட்டாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார்.
அதுக்கப்புறம் எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாம் போய் சாப்பிட்ற உட்காருவாங்க. இவரும் போய் பந்தியில் நம்மளை மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆளாக உட்கார ஆரம்பிச்சிடாரு. உட்கார்ந்த உடனே அவர் குரு வந்து வாங்க கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுவார். என்ன கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு போவார். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓ சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போய் சர்வ் பண்ணுவார். சர்வ் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் திருப்பியும் போய் உட்காரு. திருப்பியும் கூப்பிடுவார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போவார். திருப்பியும் சர்வ் பண்ணுங்கம்பார். 3வது ரவுண்ட்லேயும் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு உட்காரு. வாங்க வாங்க அப்படின்றவாரு. சரி 3 தடவையும் கூப்பிட்டதுக்கு அப்புறமேலு அவர் திருப்பி உட்கார மாட்டார். இப்போ அவரே சொல்லுவார் போய் சாப்பிடுங்க பிரசாதம் அப்படின்னு. அப்புறம் போய் சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக அவர்கிட்ட போய் கேட்பார். இந்த கேள்விக்கு நான் ஒன்று கேட்டேனே, கேள்வி என்ன, வைஷ்ணவன்னா யார் அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒரு பதில் சொல்வார். ஆனந்தாழ்வார் என்ன பதில்னா, கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உன்னை போல் இருப்பான், அவன் தான் வைஷ்ணவன் அப்படின்பார். இதுனது விடுகதை மாதிரி இருக்கு. இது விடுகதையெல்லாம் இல்லை, இதுதான் உண்மையான கதை. இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நாம் யார் அப்படிங்கிற கதை என்னன்னா இதுதான். இதுக்கு வந்து பல ஆச்சாரியர்கள் பல வியாக்கியானம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக ஒரு தடவை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருப்பி நான் சொல்கிறேன், பல வியாக்கியானங்கள் இருக்கு. ஒரு விதமான புரிதல், கொக்கை போல் இருப்பான். கொக்கை என்ன பண்ணும், எப்பவுமே சின்ன சின்ன மீன்கள் வந்ததுன்னா போயிட்டே இருக்கும், விட்டுரும். மீன் குட்டியான மீன் வந்துருச்சு அப்படின்னு பிடிக்காது. பெரிய மீன் வர்ற வரைக்கும் ஒத்த காலில் பொறுமையாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கர்மிகள் இந்த மாதிரி இது பண்ணுங்க இது தர்றேன், இது பண்ணுங்க இது தர்றேன், இது பண்ணுங்க இது தர்றேன்னா உடனே வைஷ்ணவன் வீழ்ந்துட மாட்டான். வைஷ்ணவா சாரகிராகி, சாரம் எனக்கு வேணும், பகவானை திருப்தி பண்ணுமா, பக்தர்களை திருப்தி பண்ணுமா, இந்த இறப்புக்கு அப்பாற்பட்டு நான் செய்கிற செயல் எனக்கு வருமா. கர்மங்கள் வந்து இறப்போட நின்றும். நம்ம பகவானுக்கு செய்கிற எங்கே விடுறோமோ அங்கிருந்து திருப்பி மறுபிறப்புல ஸ்டார்ட் ஆகும். சொல்ப அபியசிய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத், அவ்வளோ பெரிய பயங்கள் இருந்து கூட காப்பாற்றுன்னு சொல்றாங்க. ஸ்வல்ப சின்ன பண்ணா. அப்போ பகவானுக்கு பண்றது எனக்கு லாங் டேர்ம் வர்றது. அப்போ பெரிய மீன்கள் இது மாதிரி தான். சின்ன மீன்கள்லாம் எனக்கு வேணாம். இது பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா கிடைக்கும், 10 ரூபா கிடைக்கும். எனக்கு பெருசாக வேணுங்கிறதுக்கு நான் பெரிய டைம் கொடுப்பேன், சிறுசுக்கு சின்ன டைம் கொடுப்பேன். ஸோ கொக்கு எப்படி பெரிய விஷயங்களுக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்குமோ, அதே மாதிரி இவங்க பொறுமையாக பெரிய விஷயங்களை நோக்கி பக்தி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், லைக் கோழியை போல் இருப்பான். கோழி பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த மாதிரி அசுத்தமான இடங்கள், குப்பை தொட்டிகள், இங்கே எல்லா பக்கமே மேய்ஞ்சிட்டு இருக்கும். காலை வச்சு பறிச்சுட்டே இருக்கும். பறிச்சு அதுக்கு வேணுங்கிற பொருளை மட்டும் எடுத்துக்கும். எவ்வளோ அசுத்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு தேவையானதுகளை மட்டும், அரிசி இல்லை சில தின்பண்டங்கள், அதுக்கு வேணுங்கிறத மட்டும் குப்பைக்குள்ளே கூட எடுக்கும். அந்த மாதிரி மலர் போன்ற வேதங்கள் வந்து நிறைய சொல்லும். நீங்கள் இப்படி பண்ணுங்க, உமாதேவியை வர்ஷிப் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல் வைஃப் கிடைப்பாங்க, உங்களை வர்ஷிப் பண்ணால் பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட், வெல்த்தி ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, உங்களுக்கு சரஸ்வதி வர்ஷிப் பண்ணிங்கன்னா லைக் நாலேஜ் கிடைப்பாங்க, தட்சிணாமூர்த்தியை வர்ஷிப் பண்ணிங்கன்னா இது கிடைப்பாங்க, வருண பகவானை கிடைச்சிங்கன்னா மழை கிடைப்பாங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ வருண பகவான் எல்லாருமே கொஞ்சம் கருணை கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஒருத்தவங்க கூட ரீசெண்டாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வருண பகவான் கருணையே காட்ட மாட்டுறாரு, நம்மலாம் ஏன் ஒரு சாண்டிங் வருண பகவானுக்கு ஒரு பூஜை பண்ணக்கூடாது? இல்லைங்க, கிருஷ்ணரே வந்து சொன்னார் வருண பகவானுக்கு இந்திரனுக்கு வர்ஷிப் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அவரே வந்தார். என்னங்க இவ்வளோ வெயிலாக இருக்குது, வெயிலாக இருந்து கொஞ்சம் கேட்குறது தப்பா? பகவான் கிட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க, ஸோ ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கோழியை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேதங்கள் வந்து இது நான் தர்றேன், அது நான் தர்றேன், இது தர்றேன், இது தர்றேன், அது தர்றேன், இங்கே வான்னு கூப்பிட்டாலுமே எனக்கு அதெல்லாம் வேண்டாம். திருப்பி நமக்கு முன்னாடி சொல்ல மாதிரி வைஷ்ணவ சாரகிராகிங்கிற மாதிரி தான். எனக்கு இந்த ஈவன் ஈஷோ உபனிஷத்னு ஒரு புக்கு நமக்கு சொல்லணும். இந்த உபனிஷத் புக்கெல்லாம் வந்து மாயாவதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய புக்கு. ஏன்னா அதை எப்படி வேணாலும் திரிச்சு பேசலாம். நான் தான் கடவுள்னு பேசுறதுக்கு அந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல புக், உபனிஷதங்கள்லாம். ஏன்னா கோட்பாடுகளாக தான் இருக்கும். அந்த புக்கும் கூட பிரபுபாதர் எடுத்து தன்னுடைய பொருளுரை கொடுக்குறாரு, வியாக்கியானம் கொடுக்குறாரு. என்னன்னா இது பகவத் தத்துவத்தை தான் குறிக்குது. இன்னொருத்தர் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் இந்த ஸ்லோகம், லைக் ஈஷா வர்ஷம் இதம் சர்வம் எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போது அவங்க சொல்கிறது இல்லைங்க, பிலாங்ஸ் டு மீன்னு வராது, இது வந்து எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ பிரபுபார் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பர்சனல்
பகவான் வந்து ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அவருக்கு சொந்தமானது, இதெல்லாம் அவருடையது, அவர் இங்கே வந்தார் அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. அது இதுலாம் பேச மாட்டார். கடவுள்னா ஒரு தன்மை, கடவுள்னா ஒரு குணம் அப்படின்லாம் பேச மாட்டார். கடவுள்னா ஒருவர் அப்படின்னு தான் பேசிட்டே இருப்பார். அந்த பர்சனலிசத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த புக்ஸில் இருந்து எல்லாமே பக்தர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பகவானை எங்கே புகழ்றது, பகவானுடைய முழு குணங்களையும் எப்படி இதிலிருந்து சொல்றதுன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் கோழியை போல் இருப்பான், அடுத்தது உப்பை போல் இருப்பான். இது நமக்கு ரொம்ப க்ளோஸான டாபிக், பிரசாதம். இப்போ ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா பிரசாதத்துலேயும் உப்பு இருக்குமா? இருக்கும், கரெக்டா? ஆனால் எப்போவாச்சும் நம்ம உப்பை க்ளோரிஃபை பண்ணியிருக்கோமா? இது வந்து கத்திரிக்காய் குழம்பு, இது வந்து பன்னீர் பிரியாணி, இது வந்து பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் கத்திரிக்காய்க்கு தான் நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். பன்னீர் பிரியாணி தான் நம்ம சொல்லுவோம். முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த காய்களுக்கு தான் பேர். இந்த எல்லா காய்கள்லேருந்து இந்த குழம்பு இதுலேருந்து உப்பை எடுத்துட்டீங்க, அப்போ எப்படி இருக்கும்? சாப்பிட முடியுமா? சம்டைம்ஸ் சில பேருக்கு கோவம் வரும், என்ன உப்பே போடாமல் வச்சுருக்கீங்க. இல்லைங்க, உங்களுக்கு நிறைய கோவம் வரும் தான் கம்மியாக போட்டிருக்கேன். அது போடாதனாட்டிக்கே நிறைய கோவம் வரும். ஸோ இந்த உப்பு ரொம்ப பெரிய கான்செப்ட். நம்ம சமைக்கிறது இதில் இது ஜாஸ்தியாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அதில் கொஞ்சம் கம்மியாக போனால் கூட ஒரு பிஞ்ச் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ இந்த உப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உப்பு இல்லாட்டி அந்த டிஷ்ஷே வந்து சொதப்பிடும். ஆனால் உப்பு ஒரு சின்ன க்ளோரிஃபிகேஷன் கூட வராது. அதனால தான் சொல்கிறாங்க உப்பை போல் இருப்பான் அப்படின்னா, சமூகத்தை நடத்துகிறதே பக்தர்கள் தான். எப்படி ஒரு டிஷ்ஷுக்கு உப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இருக்கிறவர் வைஷ்ணவர். ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. உப்பு நம்ம எப்பாச்சும் கண்ணில் பார்த்துருக்கோமா? ஒரு குழம்புலையோ பருப்புலையோ இதுலையோ கண்ணில் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அவருடைய செயலை செஞ்சுட்டு அவர் இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பார். உன்னை போல் இருப்பான். நான் உனக்கு வந்து திருப்பி திருப்பி சேவை செய்ய சொன்னேன், எல்லா சேவையும் நீ செஞ்சுட்டே இருந்த பார்த்தியா, மூஞ்சி சொல்லிக்காம. ஸோ நான் எவ்வளோ சொன்னாலுமே சரி சரி பகவானுடைய சேவைக்கு எப்பவுமே ரெடியாக நீயும் இருந்த பார்த்தியா, உன்னை மாதிரி இருப்பார். ஸோ இதுதான் வைஷ்ணவர் அப்படின்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் டிவோட்டீஸ். ஸோ டிவோட்டீஸோட க்ளோரிஸை வந்து பாகவதம் மாதிரி எங்கேயுமே புகழவே முடியாது. அவ்வளோ க்ளோரிஃபிகேஷன்ஸ். பலி மகாராஜை பற்றி சொல்லுவாங்க. பலி மகாராஜை பற்றி பாருங்கள். பலி மகாராஜ் வந்து இந்த அகம் மாமேத்தி ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கு மேட்ச் ஆகும். ஸோ வாமனர், அதாவது நம்ம வாமன எல்லாம் வரும்போது நம்ம சொல்லுவோம், சலயசி விக்ரமனே அதி அற்புத வாமனா. சலயசி விக்ரமனே, ஏமாத்துறதுல நீங்கள் வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஜெயதேவ் கோஸ்வாமி. சலயசி விக்ரமனே, ஏமாத்துறது நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவர் யார் ஒரு தர்மப்படி வாழ்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் பலி மகாராஜும் தர்மப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவர்கிட்ட பெக் பண்ணி தான் இது பண்ண முடியும். எனக்கு 3 அடி தாங்க அப்படின்னு கேட்டார். 2 அடி கீழுலகங்கள் மேலுலகங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டார். 3வது அடியை, முக்கியமான கொஸ்டின் இது, 3வது அடிக்கு வந்து அவர்கிட்ட கேட்பார், நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஸோ அப்போ அதான் சொல்கிறார், கேள்வி கேட்கும்போது திருப்பி சொல்லுவார், உன்னால் முடியல அப்படின்னு நீ கீழோத்துக்கு போகணும், உன்னோட சத்தியத்தை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ட்ரிகரும் பண்ணி விடுவார். உன்னோட சத்தியத்தை கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்ற பார்த்தியா, 3 அடி கேட்டால் அதுவும் கூட நம்மளால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிப்பார் பலி மகாராஜ். என்னுடையது அப்படிங்கிற எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டார். என்னுடையது, நான் தான் இது, எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறதா இருந்தது, எல்லாமே என்னுடையதுன்னு போயிடுச்சு. திருப்பி இவர் கேட்குறாருன்னா எங்கிட்ட என்னமோ இருக்கு, அது என்னதுன்னு யோசிப்பார். அப்போதான் தெரியும், மாமேத்தி நான் கொடுத்துட்டேன், அகம்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஒன்று இருக்குல்ல, அப்போ நான் என்ன கொடுக்குறேன், அப்போ வைங்க தலையில் காடுன்னு சொல்லிட்டு வைப்பார். ஸோ அது தலையில் காடு வைக்கிறதுனா சும்மா வைக்கிறதுலாம் இல்லை. ஸோ சரண்டர் அப்படின்னா கம்ப்ளீட், நான் உங்களுடைய சேவகன் அப்படின்னு கொடுத்துட்றாரு. இதுதான் அகம் மாமேத்தி, ஃபுல் சரண்டர். இதே அம்பரீஷ் மகாராஜ் பாருங்க. அம்பரீஷ் மகாராஜ் லைக் ஒரு சாபம் கொடுக்குறாரு. சாபம் கொடுக்கும்போது ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும். துர்வாச முனி தன்னோட ஒரு ஹேர் அப்படி டக்குன்னு போட்டு இப்படி கீழே போடுறாரு. அந்த ஹேர் அப்படியே மெதுவாக கீழே போகுது.
கீழே போய் அந்த பூமியை தொட்ட உடனே அதிலிருந்து ஒரு டப்புன்னு ஒரு பெரிய டீமன், பெரிய அசுரன் வந்து அவர் அப்படியே சாப்பிட போறாரு. மெதுவாக போய் படுது, அதுலேருந்து ஒரு வேகமாக ஒரு பெரிய அசுரன், அவ்வளோ பெரிய அசுரன் அதுலேருந்து வெளியே வரார், அப்படியே விழுந்துட்டு போறாரு. அம்பரீஷ் மகாராஜ் வந்து எதுவுமே சொல்லலை, நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், ஒரு டீமனை விட்டு என்னை கொல்ற வைக்கிறீங்க, எதுவுமே சொல்ல. கையெடுத்து கும்பிட்டு இந்த ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் என்ன சொன்னாருன்னா, பகவானே, இந்த ப்ரேயர் இங்கே எழுதியிருப்பாங்க கிருஷ்ணா புக்லையும் இங்கே பாகவதத்துலையும் எழுதியிருப்பாங்க. கிருஷ்ணா புக்கில் இருக்க பாகவத்தில் இருக்கு, இந்த இடத்துல எழுதியிருப்பார் அம்பரீஷ் மகாராஜ். என்ன சொல்லுவாருன்னா, இப்படித்தான் என்னுடைய முடிவு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நடக்கட்டும், இல்லை நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க, எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் கொடுங்கன்னு கையெடுத்து நின்றுருப்பார். அவ்வளோ ஒரு பெருசாகி அந்த பூதம் வந்து சாப்பிட்ற டைமுக்குள்ள சுதர்சன் சக்கரம் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுற தலையை, ஹேர் பட்டுச்சு வெளியே வந்துச்சு, டக்குன்னு சுதர்சன் சக்கரம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது, டக்குன்னு கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்டு துர்வாச முனியை துரத்துறக்க ஆரம்பிச்சிடும், அவர் ஓடுவார். இந்த மாதிரி கதை நடக்கும், அவர் ஓடுவார் ஓடுவார் ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி பக்தர்கள் இன்னொரு குணம் பார்த்தீங்கன்னா பரத மகாராஜர், அவர்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கலாம். பரத மகாராஜர் நம்ம கதை கேட்டிருப்போம், மானா பிறந்தார், ராஜாவாக இருந்தார். அப்புறம் ஒரு மானை எடுத்து, அவருக்கு அங்கே தான் நடக்குது, ஒரு மான் வந்துருச்சு. அந்த மான் வந்து இது என்னுடைய மான், என்னுடைய குட்டி, இதை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு, இது என்னுடையது அப்படின்னு நினச்சிட்டே ஒரு மரணம் தருவாயில் அது நினைக்கிறாரு. மரணத்தின் தருவாயில் இது என்னுடையது அப்படின்னு நினச்ச உடனே பகவான் வந்து அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு அடுத்த பிறவியில் வந்து மானா பிறக்க வைக்கிறாரு. ஆனால் மானா பிறக்கிறாரு, அந்த மானுக்கு பகவத் தத்துவங்கள் எல்லாமே தெரிஞ்ச மான், சாதாரண மான் இல்லை. அது வந்து ஸ்பெஷல் மர்சி. பனிஷ்மெண்ட்லேயும் ஒரு கருணை இருக்கு. எப்படி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகே கையை அறுத்து போட்டுரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் அடிச்சிருந்தா சூடு வச்சிருவேன் பயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா பனிஷ்மெண்ட் ப்ளஸ் மர்சி, கருணையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உன்னை மானா மாற்றிட்டேன். ஸோ உடனே பரத மகாராஜோட குவாலிட்டி தான் இருக்குது, இவ்வளோ வருஷமாக நான் பக்தி பண்ணேன், பாவா ஸ்டேட்டுக்கே நான் வந்துட்டேன், ஒரு சின்ன தப்பு இதை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் அவர் கேட்கல பகவான் கிட்ட. நம்ம வந்து பகவான் கிட்ட சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு ரவுண்டு கொஞ்சம் சேன் பண்ணி கொஞ்சம் புக்கு பண்ணாவே, நீங்கள் எப்படி பகவானே நமக்கு இப்படி பண்ணலாம், நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேன், நான் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறேன், பாகவதம்லாம் படிக்கிறேன், பகவத்கீதா படிக்கிறேன், கிளாஸுக்கு போகிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், நம்ம லிஸ்ட்டு எல்லாமே போட்டு இவ்வளோ பண்ணி எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்தது? அப்போ யோசிச்சு பாருங்க, பரத மகாராஜர் ஒன்றுமே கேட்கல, பாவா ஸ்டேட்டு, அவர் எல்லா ராஜ்யங்கள், அவ்வளோ அழகான மனைவிகள் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் பண்ண, அங்கே ஒரு சேலஞ்ச் வந்து அதனாலையுமே திருப்பி மானா பிறக்க வேண்டிய அடுத்த பிறவி கிடைச்சது. இவர் எதுவுமே கேட்கல பகவான்கிட்ட, பகவான் செஞ்சா அதுதான் சரணாகதி. சம்டைம்ஸ் நம்ம ஓகே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து பகவான் கிட்ட பக்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பக்தர்களை பற்றி கேட்கும் போது தான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம பக்தன் ஆயிட்டமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, படிக்கும் போது நமக்குள்ள எந்த விதமான புரிதல் வருதுங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு அதுதான் ஒரு சொல்லுவாங்க, நம்ம பக்தர் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பாகவதத்தை ஓப்பன் பண்ணி படிக்கும் போது தான் தெரியும், ஓ இவ்வளோ குணங்கள் இருந்ததா, அப்போ அவங்களே பக்தனா இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி. சம்டைம்ஸ் நம்ம பசங்களோட சேர்ந்து நிறைய கிளாஸஸ் பகவத்கீதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஒரு கொஸ்டின்ஸாக ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது வந்து சில சொன்னோன்னு கேட்போம், புரிஞ்சிருச்சுங்களா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் 5-10 பேர் இருந்தாங்கன்னா புரிஞ்சிருச்சுங்க, எல்லாருமே புரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். அடுத்த ஸ்லோகம் நம்ம திருப்பி அர்ஜுனர் கேட்பார் கொஸ்டின், கிருஷ்ணா எனக்கு இது புரியலை அப்படின்ட்டு. என்னங்க இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு பகவத்கீதை, ஆனால் அர்ஜுனர் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் புரியலேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கொஞ்சம் சேர்ப்பாங்க, அது புரிஞ்சதுங்க, ஆழமாக மேபி அர்ஜுனர் அளவுக்கு புரியலை. ஸோ அப்போ அதனால தான் அது வந்து ஃபுல் கான்வர்சேஷன். சம்டைம்ஸ் யாராச்சும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முன்ன பின்ன முழுமையாக சேர்த்து பார்த்தா தான் புரியும். ஸோ பகவத்கீதை வந்து ஒரு சாப்டர் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா போய் சொல்லிக் கொடுக்க முடியாது, 18 சாப்டரும் படித்தாதான் கான்வர்சேஷன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து சர்வாதிகாரி இல்லை, கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கான்வர்சேஷன் பண்ணுறாரு. இது நீ பண்ணுறியா, சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு விட்டுருவாரு.
இல்லை நான் பண்ணல, இது முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதை பண்ணு. நீ வந்து கடுமையான தவம் இரு. இந்த மாதிரி ஒரு புலித்தோலோ இல்லை மான் தோலோ போட்டு உன்னுடைய நேராக உட்காந்து மூக்குக்கு மேலே உன்னுடைய புருவத்துக்கு நடுவில் ஃபுல் ஃபோக்கஸை கொண்டு வந்து மூக்கு நுனியில் மெடிடேட் பண்ணிகிட்டே இரு, நீ வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உடனே அர்ஜுன் சொல்ல முடியாதுங்க, நான் குடும்பஸ்தன், நான் வந்து கிரகஸ்தன், சத்திரியன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, சண்டை போடணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. சரி ஃபைன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பக்தி யோகத்துக்குள்ளேயே போறார். 6வது தியான யோகத்துல முடியாது, கர்மா கொடுக்குறாரு, ஞானா கொடுக்குறாரு, இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேல் தான் பக்திக்குள்ளேயே போறாரு. ஸோ இப்போ பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த சாரா, எசன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 ஸ்திரமாக இருப்பாங்க. வேற எது கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு உங்களுக்கு சேவை பண்ணணும், அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ண 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 இவங்களுக்கு தெரியும் காலத்திற்கும் பௌதிகத்துக்கும் அப்பாற்பட்டு போவாங்க. பிரபுபாதை பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம். இப்போ நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தாவே 2-3 நாள் அவுட். ஸோ பிரபுபாதை வந்து ஃப்ளைட்டில் போயிட்டே இருப்பார். 70 வயசில் போகிறார். 14 தடவை உலகத்தை சுற்றி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க 10 வருஷத்தில். ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறாரு. அந்த ஊருக்கு போன உடனே இங்கே மணி எவ்வளோன்னு கேட்பார். 4:15 4:30 மங்களாரத்தி போயிடுவார். 5 மணி சாண்டிங் போயிடுவார். 8 மணி பாகவதம் கிளாஸ் கொடுக்குறதுக்கு போயிடுவார். பகல் பிரேக்ஃபாஸ்ட் டைம்னா பிரேக்ஃபாஸ்ட் போயிடுவார். எனக்கு ஜெட் லேக் இருக்குது, போயிட்டு வந்தேன், அலைச்சல், இது அவருக்கு எதுவுமே இல்லை. இத்தனை மணிக்கு குளிக்கணும், அது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி துண்டை கட்டிட்டு போய் ஏர்போர்ட்டில் குளிக்கிட்டு போயிடுவார். பிரபுபாதர் வந்து எந்த விதமான காலத்துக்கு கீழே இல்லை. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இவ்வளோ புக்கு பிரபுபாதர் 10 வருஷம் எழுதின புக்கு நமக்கு ஒரு ஜென்மம் இருந்தாலும் படிக்க முடியுமான்னு தெரியாது. அந்த 10 வருஷமா இந்த புக்கு எப்போ எழுதினார்? காலையில் ஃபுல்லாக ட்ராவலு, 14 தடவை உலகத்தை சுற்றி வந்து இதெல்லாம் எப்போ எழுதுறாரு? நைட்டு உட்காந்து டிரான்ஸ்லேட் சொல்லிகிட்டே இருக்கார். இவ்வளோ புக்கை சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ 2-3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. நமக்கு ஒரு நாள் தூங்கலைன்னா அவ்வளோதான், நாளைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் முடிஞ்சாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய முடிகள்லாம் அப்படி நிற்கும். ஸோ வி பிகம் ஸோ ஆங்க்ரி. நான் நேற்று தூங்கலை தெரியுமா, அதுவும் நடுவில் 2-3 தடவை எந்திரிச்சாவே நமக்கு அவ்வளோ கோவம் வரும். ஒழுங்காக நான் தூங்கலை தெரியுமா, ஸோ இப்படி நான் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும் நிறையா. ஸோ பிரபுபாதரோடது பாருங்கள், இப்போ காலம், ஏன்னா டைமு, அப்புறம் ஜட இயற்கைக்குனால தான் நம்ம தூங்குறோம், பசிக்குது, இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறோம். அப்போவுமே பிரபுபாதர் ஃபாஸ்டிங் இருப்பார். அவ்வளோ வயசு எல்லாத்துக்கும் சமைச்சு ஃபீஸ்ட் கொடுப்பார். 70 வயசு ஆச்சு, என்னையவே சமைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கல. குலோப் ஜாமுன் உட்காந்து பண்ணி சொல்லி கொடுத்து இப்படி பண்ணாதான் டேஸ்ட்டாக வரும். ப்ராப்பர் சொல்லி கொடுக்குறது அவங்களுடைய பக்தர்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ராப்பர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க. இதை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நிறைய டிவோட்டிஸ் வந்து பின்னாடி சொல்கிறாங்க. ப்ராப்பர் கிச்சடி பண்ணுவார். அந்த கிச்சடி பண்ணி முடிக்கும் போது என்ன கடைன்னா அந்த கீயை ஊற்றி அதில் வந்து கடுகுகளை போட்டு தாளிக்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய டிசைபிள் சொல்கிறாங்க. சத்தம் வந்துருச்சு அப்படின்னா பிரசாதம் ரெடி அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்துடும். ஃபுல்லாக அந்த சத்தமே அவங்கள வந்து இருக்குது. அப்போ ஏன்னா பிரபுபாதர் ஒவ்வொன்றையுமே வந்து பகவானுக்கு நம்ம பண்ணுறோங்கிற ஃபுல் ஈடுபாட்டோட அவ்வளோ ஒரு சர்வீஸ் மூடோட பண்ணுறாரு. அதனால தான் அவரோட க்ளோரிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுமே சேவையில் ஃபுல்லாக இருக்கும்போது காலத்திற்கு அப்பாற்பட்டு போவாங்க, ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டு போவாங்க. ஈவன் நிறைய மகாராஜர் சன்னியாசிஸ் அவங்களுடைய உடல் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு மேலே போய் திருப்பி பண்ணுவாங்க. சின்ன சின்ன சளி காய்ச்சல் வந்தாவே நம்ம இல்லை இன்னைக்கு ரெஸ்ட், சாண்டிங் இன்னைக்கு பண்ணல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பக்தி. அகம் மாமேதி அப்படிங்கிறதுல டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா நான் சேவகன் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையில் நம்ம இருந்தே ஆகணும். நான் எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தேடிக்கிட்டே இருக்கணும். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி கீழே போயிடும். பகவானுடைய சேவை அப்படின்னு நினச்சா மட்டுமே இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லாட்டி நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் தத்துவங்கள் சொல்லுது.
ஸோ இன்னைக்கு அதனால பகவானுக்கு ஒரு சுகதேவ கோஸ்வாமி ஒன் ஆஃப் த ஆன்சர். இந்த 9வது அத்தியாயம் ஃபுல்லாக பதில்கள் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் மேலும் படித்து பாருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அதுதான் அதுக்காக தான் கேட்குறாங்க. இது இவ்வளோ ஜட சக்திகள்லாம் இருக்கு, அதுக்குள்ள நாம வந்துருவோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு. ஸ்வதந்திரம், ஸ்வ அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட நபர். ஸோ இப்போ இங்கே எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒவ்வொருத்தருக்குமே நான்கிற எண்ணம் இருக்கு. அதனால தான் அவர் பிரிக்கிறார். உன்னுடையது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், ஆனால் நீ அப்படிங்கிற ஒரு உணர்வு உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. வெளியிருந்து பார்த்தா இவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் வெளியிருந்து பார்த்தா இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஈரோட்டு அப்படின்னா ஈரோட்டுக்காரங்கள்லாம் ஒருத்தங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே தனி நபர். இந்த இடத்துல தான் மாயாவாதத்துக்கும் நம்மளுடைய வேதாந்தத்துக்கும் வித்தியாசங்கள் வருது. ஸோ மாயாவாதம்னா எல்லாரும் இதுக்குள்ளே அது இருக்குது அப்படின்றது, ஆனால் அது இல்லை, அது தனி. அது தனி ஜீவாத்மா. ஜீவாத்மாவோட தன்மை ரொம்ப கம்ப்ளீட். ஏன்னா நம்மளுடைய சக்திகளவே 3ஆக பிரிக்கும் போது இன்ஃபீரியர் எனர்ஜி, மார்ஜினல் எனர்ஜி, சுப்பீரியர் எனர்ஜின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபீரியர் எனர்ஜி தான் இந்த ஜட சக்திகள்லாம். இந்த மேட்டர், இந்த பௌதிகமாக இருக்கிறது எல்லாமே ஜடம். இந்த உடலும் ஜடம். இந்த உடலுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா ஆத்மா, இது மார்ஜினல், ததாஸ்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மார்ஜினல், இங்கேயும் இருக்கும் அங்கேயும் போய்க்கும். அப்போ இவருக்கு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை வச்சுதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம இந்த உடல் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு குழந்தை நிலாவை பார்த்து அழுதுட்டு இருக்கு, எனக்கு அந்த நிலா வேணும் நிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பந்து மாதிரி ஒன்று வெள்ளை கலர் கொடுத்து இதுதான் நிலா அப்படின்னு கொடுப்பாங்க. அது நிலா அப்படின்னு ஒத்துக்கும். ஸோ இதுதான் மாயை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம் எல்லாருமே நமக்கு பொய் அகங்காரம், உண்மை அகங்காரம். பொய் அகங்காரம் நான் தான் இறைவன் அப்படின்னு நினைக்கிறது தான் பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் நான் ஒரு சேவகன். இந்த பொய் அகங்காரம் எல்லாத்துக்குமே பலி மகாராஜுக்கு இருக்கு. அதனால தான் அவர் தலையை காட்டுறார், இந்த பொய் அகங்காரத்தை விட்டு நான் உண்மையான அகங்காரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். அந்த 3வது கொஸ்டின் அவர் கேட்பார், உன்னுடைய இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன், 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறார். இன்னும் என்னமோ இருக்கு அப்படின்றார். நீ எனக்கு இந்த ஜட சக்தியெல்லாம் நான் கிரியேட் பண்ணது ஒண்ணுமே இல்லை, நீ அதுதான் முக்கியம். ஏன்னா நீ ஆன்மீகமானவர், உனக்கும் எனக்கும் அன்பு பரிமாற்றங்கள் இருக்கு, அதை விட்டுட்டு நீ போயிட்ட. ரொம்ப இந்த இடத்துல எழுதுறார், ஒருத்தர் ஏழை, அரசு பணி கிடைச்சதுன்னா உடனே அவர் எடுத்துக்குவார். ஸோ அது மாதிரி நாம அவரை விட்டுட்டு வந்த நாட்டி தான் ஏழை ஆயிட்டோம். அவரோட நம்ம இணைஞ்சிருக்கும் போது நம்ம பணக்காரராக இருக்கும். நான் சேவகன், நான் ஏன் சேவகங்கிறது சிறந்த விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா இது நம்ம பேசுகிற மாதிரி ஒரு 40 minutes 1 hour டாபிக் இல்லை. இந்த அகம் மாமேத்திங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம். இதனால தான் சிருஷ்டிக்கு தொடக்கமே இதுதான். இந்த 2 தவறுகள், தப்பு அபிப்பிராயங்கள் அப்படின்னு 2ஆவே கொண்டு வந்துடுறாங்க. நம்ம பண்ண 2 தப்பு இதுதான், நம்ம பண்ணிட்டு இருக்கிற தப்பு. ஸோ அதனால 2மே கம்ப்ளீட் வேற. ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரேமானந்தே.